என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்லுவோம். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை. கடந்த 8ஆம் தேதி நடந்த இந்த கொடூர சம்பவம் இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது. 31 வயதான மௌமிதா என்ற அந்த பெண் டாக்டர் 5 ஆண்டுகள் மருத்துவம் படித்து முடித்துவிட்டு பிஜி 2 ஆண்டுகள் சிறப்பு மருத்துவம் படிப்பதற்காக கொல்கத்தாவில் உள்ள மிக பழமை வாய்ந்த ஒரு அரசு மருத்துவமனை தான் இந்த ஆர்ஜி கேர் என்ற அந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு அவர் படித்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த மருத்துவமனையில் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகள், உள்நோயாளிகளும் அன்றாட நோயாளிகள் வந்து செல்லுவதும், ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அந்த மருத்துவமனைக்கு வந்து செல்லுவது வழக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் மிக புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை, கொல்கத்தாவிலேயே மிக பழமையான ஒரு அரசு மருத்துவமனை. இப்படி பல பெருமைகள் அந்த மருத்துவமனைக்கு இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவம் பிஜி படித்து வந்த அந்த மாணவி ஒரு காம கொடூரனால் சூறையாடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த கொலை ஒருவர் மட்டும்தான் செய்தார் என்பது நம்ப முடியவில்லை என்று இந்த கொலை நடந்த கடந்த 8ஆம் தேதியே சமூக ஆர்வலர்கள் யாருமே இதை நம்பவில்லை. ஏன்னா இந்த கொலை எப்படி நடந்திருக்கிறது அப்படின்னா, இந்த மருத்துவர் மௌமிதா அன்று இரவு முழுவதும் பணி செய்திருக்கிறார். தொடர்ந்து 36 மணி நேரம் அவருக்கு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனையில். ஆனால் அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவர்கள் தங்குவதற்கென்று தனி அறைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லுகின்ற ஒரு மருத்துவமனைக்கு எவ்வளவு மருத்துவர்கள் தேவையாக இருக்கும் என்பது அந்த அரசாங்கத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையின் காரணமாகத்தான் இந்த மருத்துவருக்கு 36 மணி நேரம் தொடர் பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர் பணி 34 மணி நேரம் செய்ததுல அந்த மாணவி இரவு 2 மணிக்கு மேல செமினார் ஹாலில் போயிட்டு அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. செமினார் ஹாலில் அசந்து தூங்குறாங்கன்னா அந்த ஹாலில் புதிதாக அன்றைக்குத்தான் அவர் சென்று உறங்கி இருக்க மாட்டார். 2ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கிறார் என்றால் தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் அவர் இருப்பதால இவர் பல நாட்கள் அங்கு படுத்து உறங்கி இருக்கின்ற பழக்கம் இருந்திருக்கும். அதனால தான் எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த செமினார் ஹாலில் போயிட்டு அந்த மருத்துவ மாணவி உறங்கி இருக்கிறார். அந்த செமினார் ஹாலில் ஒரு சிசிடிவி கேமரா இல்ல வேற பக்கத்தில் இருக்கிற ஹாலில் தான் சிசிடிவி இருக்கான்னு பார்த்தா அங்கே இருக்கிற சிசிடிவியும் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சம்பவம் நடந்தது எப்படி அறிவது என்று பார்த்தால், வெளியே கேட்ல அந்த மருத்துவமனையோட கேட்ல இருக்கிற சிசிடிவியை செக் பண்றாங்க காவல்துறை அதிகாரிகள். அப்பொழுது அந்த மருத்துவமனையில் சஞ்சய் ராய் என்று சொல்லப்படுகிற பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் என்று சொல்லப்படுகின்ற காவல்துறை, இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஊர்காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்காவல் படை அப்படின்னா இப்போ அவசரத்திற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு உதவி செய்வதற்காக, ஏன்னா காவல்துறை பற்றாக்குறை இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு திடீர் சம்பவம் எங்கேயாவது நடக்கிறது அப்படின்னா அங்கு காவலர்கள் பற்றாக்குறை இருந்தா உடனடியாக இந்த ஊர்காவல் படையை சார்ந்தவர்களை அழைத்து இவர்கள் பணி அமர்த்துவார்கள். இப்படி அங்கு பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த காவல் படையில இவர் வேலை செய்கிறார். யாரு? இந்த சஞ்சய் ராய் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர். இந்த சஞ்சய் ராய்க்கு அந்த மருத்துவமனையில் ஒரு அறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவர் அந்த மருத்துவமனையில் நிறைய நோயாளிகள் வந்தா அவர்களுக்கு உதவி செய்கின்ற வேலையெல்லாம் இந்த சஞ்சய் ராய் தான் செய்து கொண்டு இருந்திருக்கிறார்.
ஆகையால அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற அத்தனை நபர்களுக்குமே இந்த சஞ்சய் ராய் நன்கு அறிந்தவனாக இருந்திருக்கிறான். அதே வேளையில 33 வயது நிரம்பிய இந்த சஞ்சய் ராய் வந்துட்டு ஏற்கனவே 4 திருமணங்கள் செய்து 4 மனைவிகளும் இவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவன் அந்த அளவிற்கு அந்த மனைவிகளுக்கே செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால அந்த மனைவிகளே இவனுடன் இல்லாமல் அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவனைத்தான் இந்த மருத்துவமனையில பிரின்ஸ் ஆஃப் போலீஸாக வைத்திருக்கிறது கொல்கத்தாவில் உள்ள இந்த புகழ்பெற்ற ஆர்ஜி அரசு மருத்துவமனை. இப்படிப்பட்ட இந்த சஞ்சய் ராயே 2 மணிக்கு முதல் கேட்ல உள்ள நுழையிறான். அப்ப அவனுடைய கழுத்துல ப்ளூடூத் இருக்குது. இதை வந்துட்டு காவல்துறை அதிகாரிகள் ஆய்வுல கண்டுபிடிக்கிறார்கள். அதன் பிறகு சடலமாக இருந்த இந்த பெண் டாக்டருடைய அறையில உடைந்த ஒரு ப்ளூடூத் கிடைக்கிறது. அந்த ப்ளூடூத்தை எடுத்து அவன் கழுத்தில் அணிந்திருந்த அந்த ப்ளூடூத், ஒரு ப்ளூடூத் அவங்கிட்ட இருக்கு, ஒரு ப்ளூடூத் அங்க உடைந்து விழுந்து இருக்கிறது. இதை எடுத்து அவன்கிட்ட இருக்கிறதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒன்றாக இருக்கிறது. உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு இவன் மீது நேரடி சந்தேகம் வந்துவிட்டது. உடனடியாக இவனை கைது செய்கிறார்கள் கொல்கத்தா காவல்துறை. இவனை கைது செய்து விசாரணை நடத்தியதுல பல உண்மைகள் வெளிவருகிறது. ஆனால் இவன் ஒருவன் தான் குற்றவாளி என்று நம்பும்படியாக இல்லை. காரணம் என்னன்னா, இந்த மருத்துவ மாணவி மௌமிதா கொலை செய்யப்பட்டிருந்த விதங்கள் அப்படி இருந்திருக்கிறது. அந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட அந்த மருத்துவ மாணவியின் உடல்ல கை, கால், காது, கண்ணு எல்லா இடங்களிலும் ரத்தம், அவளுடைய பிறப்புறுப்பு உட்பட எல்லா இடங்களிலும் கடுமையான காயங்கள் இருந்திருக்கிறது. உடனடியாக உடற்கூறு ஆய்வுக்கு இந்த பிரேதத்தை அனுப்புகிறார்கள். பிரேதத்தின் உடற்கூறு ஆய்வு கொடுத்த அந்த ஆய்வறிக்கை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை எல்லோருக்கும் ஏற்படுத்துகிறது. ஏன்னா உடற்கூறு ஆய்வுல அந்த பெண்ணின் பிறப்புறுப்புல வந்துட்டு 150 கிராம் விந்தணுக்கள் இருந்ததாக உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட் சொல்லுது. 150 கிராம் விந்தணு பிறப்புறுப்பில் இருந்தது என்று கூறும் பொழுது சாதாரணமாக ஒருவர் என்றால் குறைந்தது 5 அல்லது 6 ml விந்தணுக்கள் தான் இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். 150 கிராம் விந்தணுக்கள் அந்த பெண்ணின் பிறப்புறுப்பில் இருந்தது என்றால் எத்தனை காம கொடூரர்கள் இந்த பெண்ணை சூறையாடி இருப்பார்கள் என்ற சந்தேகம் அனைவருக்கும் எழுகிறது. ஆனால் இதுவரையில் நடந்திருக்கின்ற உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, 19 பேரை கொல்கத்தா காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இதுவரையில். அந்த 19 பேரின் உண்மை நிலை இதுவரைக்கும் வெளியே வரல. இதில் அரசை குற்றம் கூறுவதா, காவல்துறையை குற்றம் கூறுவதா, இதில் யார் உண்மை குற்றவாளி என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது? சாமானிய மக்கள் யாரை நம்ப வேண்டும்? காவல்துறையையா அல்லது அரசையா? வெகுஜன மக்கள் யாரை நம்புவது? 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 19 பேரின் பின்புலங்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. நேற்று அந்த மருத்துவமனையின் பிரின்சிபால் சந்தீப் போஸ் அவர்களை 13 மணி நேரம் விசாரணை செய்திருக்கிறது காவல்துறை. காவல்துறை என்றால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிவிட்டார்கள். 22 பேர் கொண்ட ஒரு குழு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பல கோணங்களில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரியின் பிரின்சிபல் சந்தீப் போஸ் அவர்களை 13 மணி நேரம் விசாரணை செய்திருக்கிறார்கள். 13 மணி நேரம் ஒரு பிரின்சிபலை விசாரணை செய்கிறார்கள் என்றால் அவர் மீது எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த விசாரணை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? என்னதான் நடக்கிறது அரசு மருத்துவமனைகள்ல? குழந்தையை பெற்றது முதல் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலம் வரையில் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டே வாழ வேண்டும் என்பது விதியா? பெண் பிள்ளையை பெற்றால் குற்றம், படிக்க வைத்தால் குற்றம், கல்லூரி அனுப்பினால் குற்றம், இப்படி எங்கு சென்றாலும் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களின் நிலை இவ்வளவு கேள்விக்குறியாகவும் கேவலமான நிலைக்கும் மாற்றப்படுகிறது இந்த சமூகத்தில் என்றால் இன்னும் நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்கிறது. இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற சட்டங்கள் போதாது. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சஞ்சய் ராய் என்ற அந்த குற்றவாளி ஒரு சைக்கோவா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு அவனை பரிசோதிக்கிறாங்க. மொபைல்ல அளவுக்கு அதிகமான ஆபாச வீடியோக்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை காரணமாக வைத்து இவன் ஒருவேளை செக்ஸ் சைக்கோவா இருப்பானோ என்று அவனை பரிசோதிக்கிறார்கள். அவனை பரிசோதித்ததுல அவன் உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு புரளியை இப்ப கிளப்பி இருக்கிறது கொல்கத்தா காவல்துறை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இவன் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்களை செய்வதற்கு ஆளாகி இருந்தாலும் கூட இவன் மீது இன்னும் கடுமையான தண்டனையின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவனுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த காவல்துறை முயல வேண்டுமே தவிர இந்த குற்றத்தின் வலிமையை குறைத்து அவன் ஒரு சைக்கோ என்ற ரீதியில் அவனை சித்தரித்து அவனை சாதாரணமாக இந்த கேஸை முடித்து விடுவதற்கு இந்த காவல்துறை முயலுவதாக பல பெண் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறார்கள். உலகத்துல ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைத்து அந்த பிள்ளையை பாதுகாப்பதை விட ஒரு கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அவ்வளவு சாதாரணமாக அந்த குழந்தையை வளர்த்து விடவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற இந்த சமூகத்தில் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட அநீதிகள் எல்லாம் நடந்ததா என்று நாம் அறியலை. ஏன்னா அந்த காலங்களில் இன்றைக்கு இருப்பதை போன்ற இந்த டெக்னாலஜி கிடையாது. எத்தனையோ கொடூரங்கள் அன்றும் நடந்திருக்கலாம், ஆனால் அது அவ்வளவு பெரிதாக பேசப்படலை. ஆனால் இன்றைக்கு ஒரு தவறு நடந்து விட்டால் அதை காட்டி கொடுத்து விடுவதற்கு எத்தனையோ வசதிகள் இருக்கிறது. கண்டுபிடிப்பதற்கு 1000 வழிகள் இன்று இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தெரிந்தும் கூட இப்படிப்பட்ட குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கொல்கத்தாவில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் என்பது உலகையே உலுக்கி இருக்கிறது. 150 கிராம் விந்து அணு அந்த இறந்த அந்த டாக்டரின் பிறப்புறுப்பில் இருந்தது என்றால் அதற்கு மேல நம்ம பேச விரும்பல. ஏன்னா இது இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு கொடுமைகள் அந்த மருத்துவருக்கு நிகழ்ந்திருக்கும் என்று. அந்த மருத்துவருடைய கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, கால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, கழுத்து உடைக்கப்பட்டிருக்கிறது, உதடுகள் அனைத்தும் கடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, காதுகளில் ரத்தம், கண்களில் ரத்தம் வழிந்திருக்கிறது. இப்படி ஒரு பெற்றோர் அந்த குழந்தையை பார்த்திருந்தால் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நாமும் ஒரு பெற்றோருக்கு குழந்தைகளாக இருந்தவர்கள்தான். நமக்கும் இப்பொழுது குழந்தைகள் இருக்கிறது. நாளை அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகள் வரும். எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவநிலை மாற்றங்களை நாம் கடந்து செல்லுகிறோம். ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்களை நாம் மனிதர்களாகவே காண்பது அரிதாக இருக்கிறது. பக்கத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள் தானா என்ற அச்சமே நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் மனிதர்கள் தோற்றத்தில் பல மிருகங்களோடு நாம் வாழுகிறோம். மனிதர்கள் தோற்றத்தில் நம்மோடு பல மிருகங்கள் இருக்கிறது. அந்த மிருகங்களோடு நாம் வாழுகிறோம். அந்த மிருகங்கள் சற்று ஏமாந்தால், சற்று அசைந்தால் கூட அந்த மிருகங்கள் நம்மையே வேட்டையாடுகிறது. எத்தனையோ கடுமையான சட்டங்கள் உலக நாடுகள்ல இருக்கிறது. ஆனா இந்தியாவில் அப்படி ஒரு கடுமையான சட்டங்கள் இல்லை. இப்பொழுதும் நாம் தூக்கு தண்டனை கூடாது என்று இன்னமும் நாம் அதற்காக போராடுகிறோம். தூக்கு தண்டனை கூடாது, அது மிகப்பெரிய ஒரு கொடிய தண்டனை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை இவ்வளவு கொடூரமாக, மருத்துவர் என்பது கடவுள்ங்க. மருத்துவர் என்பது கடவுள். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ நாம் பார்த்ததில்லை. ஆனால் நாம் கடவுளே இவ்வளவு பெரிய நோய் இருக்கிறது, என்னை காப்பாற்று என்று நீ எந்த கடவுளிடத்தில் சென்றாலும் உன்னை காப்பாற்ற வாய்ப்பே இல்லை. மருத்துவரிடம் சென்றால் உன்னை காப்பாற்றி விடுவார். ஏன்னா உண்மையான கடவுள் மருத்துவர்கள் தான்.
ஆனால் அந்த கடவுளையே இப்படிப்பட்ட மிருகங்கள் வேட்டையாடுவது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு பாருங்க. இவர்களெல்லாம் மனிதர்களாக இருக்க முடியாது. அதைத்தான் நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டினேன். நம்மை சுற்றி இருப்பவர்கள் மனிதர்களா அல்லது மிருகங்களா என்று நம்மால் யூகிக்க முடியல. அந்த நிலையில இன்றைய சமூகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை நீங்கள் சுற்றி ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு புள்ளியில் வந்து நிற்கும். அதுதான் அரசியல். ஒரு குழந்தை இந்த மண்ணில் அடியெடுத்து வைத்தவுடன் அது இந்த நாட்டின் சொத்து. இந்த சொத்தை இந்த அரசாங்கம் சீரும் சிறப்புமாக பாதுகாத்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய அத்தனை கடமைகளும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இந்த அரசாங்கம் அந்த குழந்தைக்கு எந்தெந்த நேரத்தில் எதையெல்லாம் போதிக்க வேண்டுமோ அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியாக போதித்துக் கொண்டு சென்றால் அந்த குழந்தை இந்த தேசத்தின் சிறந்த குடிமகனாக உயர்ந்து நிற்பான். அந்த கல்வி முறை இப்பொழுது நம்ம நாட்டில் இருக்குதான்னா இல்லை. நவீன காலங்களுக்கு நம்ம வந்துட்டோம். கடந்த கால கல்வி முறைகள் வேறு, இன்றைய கால கல்வி முறைகள் வேறு. நவீன கால கல்வி முறைக்கு நாம் வந்துட்டோம். அதனால இன்றைய சூழ்நிலையில அப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிக மிக அரிதுதான். கடந்த காலங்களில் எத்தனையோ நீதி போதனைகள் போதிக்கப்பட்டது கல்வி மூலமாக. இன்று நீதி போதனை என்றால் என்னவென்று ஒரு மாணவன் கேட்கிறான். அந்த நிலைக்கு கல்வியின் நிலை மாறி போனது. இப்படி இந்த தேசத்தின் எதிர்கால தூண்களை எப்படி நாம் உருவாக்க வேண்டுமோ அப்படி நாம் உருவாக்க தவறிவிடுகிறோம். அதனாலதான் இப்படிப்பட்ட கொடுமையான மனிதர்கள் இந்த மண்ணிலே உருவாகி நிற்கிறார்கள். அவர்களிடம் சிக்கிதான் சமூகம் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இது போன்று எத்தனை கொடுமைகளை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பெற்றோர்கள் கதறுவதை நாம் இன்னும் பார்க்க போகிறோம். இது கொல்கத்தாவில் மட்டும் நடக்கல. ஏற்கனவே நிர்பயா கொலை வழக்கை நம்ம பார்த்திருக்கிறோம். அது மட்டும் தானா? இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ அரங்கேறி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் இன்னும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். சட்டங்கள் கடுமையாக வேண்டும், சட்டங்கள் கடுமையானதாக திருத்தப்பட வேண்டும், தண்டனைகள் மிக வெகுவாக கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட குற்றங்கள் குறையும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.